Hi friends, welcome to NFK Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாய் வீட்டு நெய்ச்சோறு காம்போ தான். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நூறு கிராம் துவரம் பருப்பை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு சிறு துண்டு ஆட்டுக்கறியோட கொழுப்பு போடணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். கண்டிப்பாக இதுக்கு கொழுப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வாசனை வரும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பருப்பு பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 விசில் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ 100 பருப்புக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் கணக்கு. இப்போ கத்திரிக்காயோட காம்பை மட்டும் கட் பண்ணிக்காங்க. மேலே பாவாடைன்னு சொல்லுவோம், அந்த தோல் இப்படி இருக்கட்டும். கத்திரிக்காய், 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், பாதி பெரிய வெங்காயம் போட்டு, இது எங்களோட ஸ்பெஷல் மசாலா. நான் அது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது 1.5 கரண்டி மசாலாத்தூள் போட்டுக்காங்க. தேவையான அளவு உப்பு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுள்ள புளியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்காங்க. உங்கள் வீட்டு புளிக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்காங்க. இப்போ உப்பு புளி செக் பண்ணிக்கலாம். எனக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் கரைச்சி வச்ச மீதியில் உள்ள புளியும் நான் சேர்த்துக்கிறேன். விசில் போட்டு ஒரு 3 விசில் நல்லா போட்டு நல்லா கத்திரிக்காய் நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்காங்க. கத்திரிக்காய் முழுசாக தெரியக்கூடாது. நல்லா கடைஞ்சி விட்டுக்காங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்காங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு. நல்லா பொரியட்டும், கருகிடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்காங்க. இப்போ பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வத்தல் போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கணும். இது வந்து காரத்துக்காக இல்லை, கலருக்காக மட்டும்தான். கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. நல்லா தாளிப்பு நல்லா முருகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கத்திரிக்காய் அதில் ஊற்றிக்கலாம். தாளித்து கொட்டினோன்னு மூடி போட்டு மூடிடுங்க. வாசனை வெளியில் வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பருப்பு கத்திரிக்காய் தயார். இப்போ அது மேலே கொத்தமல்லிகளை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்தால் மட்டன் சால்னா ரெடி பண்ணிடலாம். ஒரு அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னதாக ஒரு 300 கிராம் கறியில் நான் சொன்ன அந்த மசாலாத்தூளை 3 கரண்டி போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்காங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் கறி. இப்போ நம்ம கறிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஏலக்காய், 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 3 துண்டு இது ரம்பா இலை. இந்த இலை போட்டால் குழம்புக்கு நல்ல வாசமாக இருக்கும். பல்லாரி வெங்காயம் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்காங்க. பெரிய பல்லாரியாக இருந்தால் 1 எடுத்துக்காங்க. நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்க அப்புறமா அரை ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்காங்க. அதில் குழம்பும் நல்ல கலராக இருக்கும். எண்ணெயும் நல்ல மேலே மிதந்து வரும், அதுக்காக தான் போடுறது. நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மசாலா தான் போடணும். அதான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாய் வீடுகளில் எல்லா வீட்லேயும் குழம்பு மசாலா பொடி நாங்கள் திரித்து வச்சுருப்போம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்காங்க. இது எங்களுடைய ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலா போட்டால் தான் அந்த குழம்புக்கு அதுக்கு உண்டான டேஸ்ட் வரும்.
இப்போ இஞ்சி பூண்டு நல்லா முறிடிச்சு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 சின்ன தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்காங்க. வெங்காயம் தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா குழஞ்சி வரணும், வேகட்டும். இதில் புதினா இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கிற மட்டனையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், மசாலா போட்டு விரவி இருக்கிறதுனால கரிஞ்சிடும். நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா சைட்லலாம் எண்ணெய் விட்டு வருது. நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அவ்வளோக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் போட்ட மசாலாவுக்கு நான் 3 ml தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவோட வாடை எல்லாம் நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலா வாடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு துண்டு தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுக்கணும். இது குழம்புக்கு கண்டிப்பாக 2யும் சேர்க்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்காங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும். நல்லா கலந்து விட்டுக்காங்க. இந்த தேங்காயும் கசகசா அரைச்சி ஊற்றினா தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே மல்லி இலை போட்டுக்காங்க. நீங்கள் வாங்குகிற கறிகளை பொறுத்து விசிலை கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம். நான் 8 விசில் போட்டிருக்கேன். 8 விசில் வந்து ஸ்டீமில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு நல்லா தளன்னு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. இப்போ பாய் வீட்டு மட்டன் குழம்பு தயார். இது நெய் சோறோட பருப்பு கத்திரிக்காய் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர்.